ஒன்ஸ் நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவல்ல இருந்து கூட ஒரு போராட்டம் நடக்காது. குடிக்காம இருந்திருப்பீங்க, போதடிக்காம இருந்திருப்பீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு சுமூகமா, ஒரு சந்தோஷமா, ஒரு நிம்மதியா, ஒரு அமைதியா இருந்திருக்காங்க. இதுதான் பாட்டு. இது எனக்கு வேணாம், இது எனக்கு தேவையில்லை, என்னால குடிக்க முடியாது, இது எனக்கு எதிர்காலத்துக்கு நல்லது, என் வாழ்க்கைக்கு நல்லது, நீங்க தூக்கி போட்டு. Good morning everyone. Good morning sir. இன்னைக்கு ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக் செஷன் பார்க்க போறேன். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 types of sobriety, pink cloud sobriety, mechanical sobriety, gradual sobriety, compulsive sobriety, surrender sobriety அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த சோபர் லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடி வாழ்க்கையில, போத வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பீரியட் குடிக்காம இருந்திருப்பீங்க, மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, போத அடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த நடுவில் எவ்வளோ நாள் நீங்க நிறுத்திருந்தீங்களோ கூடிய போதைய, அதுக்கு சோபர் லைஃப் சொல்லுவாங்க. இந்த ஃபெலோஷிப்ல பாத்தீங்கன்னா நிறைய வருஷம் சோபரா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. 15 வருஷம், 20 வருஷம். நீங்க கத்துக்கிற ஒரு ப்ரோக்ராமு, நீங்க கத்துக்கிற ப்ரோக்ராமு நீங்க வெளியில பாத்தீங்கன்னா நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது. அதுல 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 37 வருஷம், 42 வருஷம் குடிக்காம போதடிக்காம தெளிவா வாழ்க்கை போனதை வாழறாங்க. அந்த மாதிரி பல வருஷம் சொபிரிட்டி மெயின்டைன் பண்றாங்க. இப்ப நீங்க எத்தனை விதமான சொபிரிட்டி இருக்குது, நீங்க இதுக்கு முன்னாடி எந்தெந்த விதமான சொபிரிட்டியில இருந்தீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து பிங்க் கிளவுட் சொபிரிட்டின்னு. பிங்க் கிளவுட் சொபிரிட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய குடி வாழ்க்கையில, போத வாழ்க்கையில நீங்க குடிச்சுனே இருக்கிறீங்க, போதை அடிச்சுனே இருக்கிறீங்க. ஏதோ உங்களுடைய தொடர்ந்து அந்த குடி வாழ்க்கையில எக்ஸ்ட்ராடினரியா ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா, நீங்க சாதாரணமா குடிச்சுன்னு இருக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்க. பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க, எப்பா நீ குடிச்சுன்னு இருந்தனா, போதை பண்ணிட்டு இருந்தனா, நீங்க பொண்ணு வீட்டில் வந்தாங்க அப்படின்னா, இந்த குடிச்சுன்னு இருக்கிறாங்கன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, நீ முதல்ல குடிய நிறுத்து, நீ குடிச்சுன்னு இருந்தனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு, ஏன்னா கல்யாணம் ஆகணும், மாமியார் அவங்க இவங்க எல்லாம் வந்துட்டு போவாங்க, அப்ப குடிச்சுன்னு இருந்தா கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு குடிய தற்காலிகமா நிப்பாட்டுறது. இது ஒரு விதமான சொபிரிட்டி. அதாவது ஆர்டினரியா நீங்க குடிச்சுன்னு இருக்கிற வாழ்க்கையில எக்ஸ்ட்ராடினரியா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கோசம் குடிய தள்ளி வைக்கிறது. இது வந்து பிங்க் கிளவுட் சொபிரிட்டினால. இப்ப இன்னொன்று இருக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க ஒரு சாதாரண ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு பதவி ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. திடீர்னு நீங்க சாதாரண சூப்பர்வைசரா இருந்திருக்கீங்க, ஒரு மேனேஜர் ஆக்குறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, நீ முதல் மாதிரிலாம் நீ குடிச்சுன்னு நல்லா இருக்காது, ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் நீ ஏதோ ஒரு சூப்பர்வைசரா தான் இருந்த, இப்ப உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க, நீங்க பழையபடி குடிச்சுன்னு நல்லா இருக்காது, குடியை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கோசம் அந்த பதவி ப்ரமோஷன் கோசம் கொஞ்ச நாள் குடிக்காம இருக்கு. இதெல்லாம் வந்து பிங்க் கிளவுட் சொபிரிட்டின்னு. இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆர்டினரியா எப்பவுமே நீங்க பைக்ல போறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க பஸ்ல தான் போவீங்க, பஸ்ல தான் வருவீங்க, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க ஏதோ ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறாங்க, இல்ல வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறாங்க. எப்பா நீ பழைய மாதிரி குடிச்சிட்டு வர, நீ ஏதோ பஸ்ல வருவ, பஸ்ல போவ, அப்போ ஒன்றும் ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக் இருக்குது, நீ பைக்கை வச்சுன்னு நீ குடிச்சிட்டு ஓட்டினா அப்படின்னா எதனா ஆக்சிடென்ட் ஆகும், போலீஸ் பிடிக்கும், பிரச்சனையாகும், குடிய நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கோசம் ஏன்னா வண்டி வந்துருக்குது, அதனால வந்து 2 மாசமோ 3 மாசமோ 6 மாசமோ குடிக்காம இருக்கு. அதாவது என்ன, அந்த பிங்க் கிளவுட் சொபிரிட்டியுடைய மீனிங் என்னன்னா, சாதாரண குடி வாழ்க்கையில இருந்து எக்ஸ்ட்ராடினரியா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது, அதுக்கோசம் குடிய தள்ளி வைக்கிறது அப்படின்றது பிங்க் கிளவுட் சொபிரிட்டின்வாங்க. இது வேலை செய்யுமா? இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் நீங்க காரணம். இது வேலை செய்யுமான்னா கண்டிப்பா வேலை செய்யாது. இது என்னைக்கா இருந்தாலும் திரும்பியும் குடிச்சிடுவாங்க. நீங்க இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், நீங்க குடிய நிப்பாட்டு, இது வேலை செய்யாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சொபிரிட்டி. மெக்கானிக்கல் சொபிரிட்டினா நீங்க சொல்லலாம், இப்ப அதுக்குன்னு நீங்க குடிச்சிட்டு வேலைக்கு போயிருப்பீங்க, அந்த இடத்துல வார்ன் பண்ணியிருப்பாங்க, எப்ப குடிச்சிட்டுலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நீங்க சரின்னு நின்றுருப்பீங்க, திரும்பியும் குடிச்சிட்டு போயிருப்பீங்க, வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க, இல்லை டெர்மினேட் பண்ணுவாங்க. வேலை போயிடுச்சுன்னா நான் வீட்டில் பதில் சொல்லணும், சம்பாதிக்கிறதுக்கு ஒரு காசு கொடுக்கணும், இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காரணம் சொல்லணும், அதனால குடிய தள்ளி வைக்கிறது.
இது வந்து ஒரு மெக்கானிக்கல் சொசைட்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதோ கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு, உங்களால் கடன் ஓவர் ஆகிக்கினே இருக்குது, வீட்டில் இருக்கிற கேள்வி கேட்குறாங்க, இருக்கிற நகையெல்லாம் வச்சுட்டீங்க, வித்துட்டீங்க, ஒரு படம் கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடன் முத்தி போயிடுச்சு, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூடிய நிப்பாட்டுறது. இதுவும் ஒரு மெக்கானிக்கல் சொசைட்டி. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க கோச்சிங் போயிடுவாங்க, நீ திருந்த மாட்டே, நீ மாற மாட்டே, நீ திருப்பி இதெல்லாம் பண்ற, அவங்க வீட்டுலாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கினே குழந்தைய தூக்கின்னு புகையை தூக்கின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. வேற வழியில் அவங்க போயிட்டாங்கன்னா இவங்க தனியா இருக்க முடியாது, தனியா சர்வே ஆக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இதனால அவங்க கோச்சிங் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கிருந்து வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க, மாமனார் வீட்டுல இருந்து மாமனார் மச்சாங்க அவங்க ஃபோன் பண்ணி என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதனால கொஞ்ச நாள் குடிய நிற்பாங்க. இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் சொசைட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் போகிறது, இந்த ஊர்ல இருந்தால் தான் பிரச்சனை, இங்க இருந்தா தான் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்க இருக்காத, நீ தாத்தா வீட்டுக்கு போயிடு, ஆயா வீட்டுக்கு போயிடு, பாட்டி வீட்டுக்கு போயிடுங்க, இல்லைன்னா சித்தப்பா வீட்டுக்கு போயிடு, நீ இங்க இருந்தாதான் அதே ஃப்ரெண்டு அதே ஏரியா திருப்பி நீ தப்பு பண்ற, அங்க போயிட்டு கொஞ்ச நாள் இருந்தனா நீ மறந்துடுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஊருக்கு போகணும். அங்க போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கிறது, அந்த கொஞ்ச நாள் இருக்கும் போதே ஆனா குடியை பத்தி தான் சிந்தனையா இருக்கணும். அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு சரி இப்போ ஒரு 10 நாள் இருந்துட்டான், 5 நாள் இருந்துட்டான், ஒரு மாசம் இங்கேயே இருந்துட்டான், இப்போ ஊருக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. வந்து பஸ் ஏற்றி விடுவாங்க ஊருக்கு போன்ட்டு. பஸ் ஏற்றி விடும் போதே அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணணும், நீ கிளம்புங்க, நான் பஸ் ஏறி நீ கிளம்புங்க. எதுக்கோசம் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்களே ஒரு கோட்டை அடிச்சுட்டு பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இவங்க இங்கே விட்டு அவங்க சரி பஸ் ஏற்றி விட்டு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து அவங்க கிளீனா அனுப்புவாங்க. நம்ம அதுக்கு மேல உஷாராச்ச, அவங்க பஸ் ஏற்றி விட்டாங்க, சரி பக்கத்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கி அங்க லைட்டா கொஞ்சோண்டு, ஏன்னா ரொம்ப நாள் 1 மாசமா விட்டு இருக்கிறோம், 1.5 மாசமா நிறுத்தி இருக்கிறோம், ஒரே ஒரு கோட்டை அடிச்சுட்டு போயிடலான்ட்டு அங்க போய் வாய வைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஏதா அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் குடிச்சுமா திருப்பி வந்து இறங்கணும். நம்ம என்ன நினைப்பு, இங்க குடிச்சுட்டு அங்க போய் பஸ் விட்டு இறங்குறதுக்குள்ள போதை இதாயிடும், ஒரு பாக்கு போட்டு தெரியாத நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அங்கேயே எவ்வளவு ஆயிடுச்சு, திருப்பி ஊருக்கு போனாங்களா, ஊருக்கு போலையா, அது என்ன ஆச்சு, அந்த மாதிரி இந்த மாதிரி ஊரை விட்டு ஊருக்கு போறது. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு தாயத்து காட்டுறது, நீ அந்த கோயிலுக்கு போயிடு, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அங்கே தாயத்தை கட்டி இங்கே எலுமிச்சு பழம் வந்துச்சு கொடுப்பாங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா காலாசியில் செய்வாங்க, இதெல்லாம் தாயத்தை கட்டுறது மந்திரிச்சு கொடுக்கலாம். அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் தாயத்தை கட்டுறதோ ஏதோ மந்திரமோ மாயமோ ஏதோ எலுமிச்சு பழமோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் பயத்துல கொஞ்ச நாள் கூடிய தள்ளி வைக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சொசைட்டி. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் நிப்பாட்டுறது இது வேலை செய்யுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வேலை செய்யாது. இதுவும் கண்டிப்பா ஒரு நாள் நீங்க திரும்பியே குடிச்சிடுவீங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம போக போறோம், அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கிளாஸ். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஸ்டெப்ல இறங்க போறோம். அதுல முக்கியமான அந்த பவர்லெஸ் அன்மேனேஜபிள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க குடிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு முடிவு எடுக்கலாம். அது ரொம்ப ஒரு முக்கியமான கிளாஸ். நெக்ஸ்ட் செஷன் வந்து அதனாலதான் இந்த செஷன் எடுக்கிறோம். நீங்க சொசைட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன நினைப்பீங்க, நான் அப்போ ஒரு 6 மாசம் குடிக்காம தானே இருந்தேன், இப்போ ஒரு 3 மாசம் குடிக்காம தானே இருந்தேன், அங்க ஒரு 4 மாசம் குடிக்காம தானே இருந்தேன் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க. ஆனா திருப்பி குடிச்சிட்டு இருப்பீங்க. இப்ப நம்ம சொல்லிக் கொடுக்குறது வந்து லைஃப் லாங் நீங்க வாழ்நாள் முழுவதும் குடிய தள்ளி வச்சு போதையை தள்ளி வச்சு வாழ்க்கையின் கோணத்துல எப்படி வாழ்றதுன்றது தான் இப்ப சொல்லிக் கொடுக்குறாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமானது. அதனாலதான் இந்த கிளாஸ் எடுத்துன்னு இருக்கிறோம் நம்ம. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மூணாவது பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சொசைட்டி. சில பேர் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிய தள்ளி வைப்பாங்க. அது ஒரு ப்ராஜெக்ட். அது ஏன்னா குடிச்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னா கல்யாணம் நடக்காது. ஏன்னா பெத்த பொண்ணாச்சு அப்பா குடிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்ல பெத்த பையனாச்சு அப்பா குடிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த கல்யாணத்துக்கோசம் பொண்ணு கல்யாணம் ஆகணும், பையனை கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் குடிக்காம போதடிக்காம தள்ளி வைப்பாங்க. அதுவும் வந்து ப்ராஜெக்ட் சொல்லிட்டு தான் ஆகும். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மெக்கானிக்கல் சொசைட்டியில பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 2005 ஒரு கவுன்சிலராக இருந்தேன் நான் பெங்களூர்ல. அப்ப ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது நான் 10 வருஷம் குடிக்காம இருந்தேன் சார் அப்படின்னாரு.
என்னங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி அந்த குடி பிரச்சனைன்னு சொல்லிட்டு பெங்களூர்ல சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆனேன். அங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. 10 வருஷம் நான் குடிக்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி இப்போ ஏங்க குடிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி என் பொண்ணு வந்து லவ் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாத போயிடுச்சு, அதனால வந்து நான் வந்து டென்ஷன்ல குடிச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரிங்க, நீங்க 10 வருஷம் குடிக்காம இருந்தீங்க, ஆனா ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு நீங்க திருப்பி குடிச்சிட்டீங்க. ஆனா இங்க நாங்க சொல்லி கொடுக்குற ப்ரோக்ராம் லைஃப் லாங், நீங்க எத்தனை வருஷம் நீங்க இருக்கிறீங்களோ அத்தனை வருஷம் வந்து குடிய தள்ளி வச்சு போதை தள்ளி வச்சு வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ப்ரோக்ராம் அப்ளை பண்ணி ஒரு நாள் அடிப்படையில எப்படி வாழ்க்கை கோணத்துல வாழ்க்கை அதுதான் இங்க சொல்லி கொடுக்குறோம். நீங்க இந்த மாதிரி இது அவரும் வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கிறாரு, ஏதோ ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏதோ நிப்பாட்டிருக்காரு, ஏதோ ஒரு காரணம் வந்து திருப்பி குடிச்சிட்டாரு. ப்ராஜெக்ட்ன்றது ஒரு ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதோ மாலை போட்டுருப்பீங்க, நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு. ஐயப்பன் ஒரு மாலை போட்டுருக்கு, ஒரு 48 நாள் ஒரு ப்ராஜெக்ட், ஏதோ சாமியோ ஐயப்பா அது இதுன்னு சொல்லிட்டு பக்தியிலலாம் மாலை போடுறது கிடையாது. சும்மா வேற வழி இல்லை, ஏதோ உடம்பு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது, வீட்டுல கத்துறாங்க, அங்க வேலை செய்யறதுல கொஞ்சம் பிரச்சனை, மானமுறையில கொஞ்சம் போகுது, கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு 48 நாள் கொஞ்சம் தள்ளி வச்சா உடம்பு கொஞ்சம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 48 நாள் ப்ராஜெக்ட். சாயப்பா சாமி ஐயப்பா சாமி ஐயப்பான்னு சொல்லிட்டு சும்மா உங்களை நீங்களே ஏமாத்தின்னு இருக்கிறது. எப்போ மலைக்கு போயிட்டு எப்படா மலை போவோம், மலையை விட்டு எப்படா இறங்கும் இறங்கி அந்த மாலையை கட்டின உடனே நீங்க வீட்டுல உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஐயோ 48 நாள் கவச்சு சாப்பிடலையே இவரு நல்லா சாப்பிடுவாரு வீட்டுக்காரு, ஒரு இது சாப்பிட்டா யாராஸ் வரா போறான்னு ஏதோ செஞ்சு வச்சிருப்பாங்க, சாப்பிடுங்கன்னுவாங்க. என்ன சொல்லுவீங்க நீங்க? ஒரே போயிட்டு வந்துடுறேன், செஞ்சு வை, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பிடுன்னு நினைப்பாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? சாப்பிடுற இவ்வளவு ஐட்டம் செஞ்சு வச்சிருக்காங்க, ஒரே ஒரு கட்டிங் போட்டுவாங்க, ஒரே ஒரு போட்டு போட்டுவாங்க சொல்லிட்டு போவீங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு சாப்பிடுறீங்க, எவ்வளவு குடிக்கிறீங்க, வந்தீங்களா, நன்றி யாராவது சொல்றா, சாப்பிட்டீங்களா, சாப்பிடலையா, கீழே பட்டினாங்களா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சும்மா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி 48 நாள் ப்ராஜெக்ட், ஒரு ஐயப்ப ப்ராஜெக்ட் மாதிரி கொஞ்ச நாள் அது குடிக்காம இருப்பீங்க. அது மனசார அது வந்து தள்ளி வைக்கிறது கிடையாது, ஏதோ ஒரு நிர்பந்தத்துல கொஞ்ச நாள் தள்ளி வைப்பீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ குடிச்சு பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்கும், கொஞ்சம் டாக்டர் கிட்ட போவீங்க, அவர் செக் பண்ணுவாரு, எப்பா நீ குடிச்சு நீ டைமுக்கு சாப்பிடல, சரியா சாப்பிடல, உள்ள இருக்கிற பேர்பாடு குடல்கள் எல்லாம் வெந்துட்டுக்குது, புண்ணாயிட்டுக்குது, அல்சர் வந்துட்டுக்குது, நீ இப்படியே குடிச்சுன்னு திருப்பி சீக்கிரம் வந்து உனக்கு பிரச்சனை ஆயிடும், மரணம் கூட வரலாம். அதனால வந்து 6 மாசத்துக்கு நீ பக்கமே போகக்கூடாது, 8 மாசத்துக்கு அதை நீங்க தொடவே கூடாது, 1 வருஷத்துக்கு அதை பக்கம் திரும்பியே படக்கூடாது, நீ தொட்டா அப்படின்னா உனக்கு உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. அது ஒரு 6 மாசம் ப்ராஜெக்ட், ஒரு 8 மாசம் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி நீங்க குடிய தள்ளி வைக்கிறது டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த 6 மாச காலம், அந்த 8 மாச காலம் பாத்தீங்கன்னா கரெக்டா வேலைக்கு போவீங்க, கரெக்டா எழுந்திருச்சுப்பீங்க, கரெக்டா பாத்துப்பீங்க, கரெக்டா டைமுக்கு சாப்பிடுவீங்க, சத்தா சாப்பிடுவீங்க, கீழே நின்று சாப்பிடுவீங்க. ஏன்னா உடம்பு ரெடி பண்ணணும், உயிரை காப்பாத்திக்கணும். உடம்பு நல்லா இருந்தா உயிர் நல்லா இருந்தா தானே திருப்பி குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா 6 மாசம் ஆகும், எப்படா 8 மாசம் ஆகும், எப்படா அவங்க டாக்டர் சொல்ற டைம் முடியும் எதிர்பார்ப்பீங்க. முடிஞ்ச உடனே திருப்பி லைட்டா சாப்பிடலாம், கொஞ்சோண்டு குடிக்கலாம், லிமிட்டா குடிக்கலாம், பீர் மட்டும் குடிக்கலாம், வயல் மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சோண்டு போய் வாய வச்சுங்க, மறுபடியும் அதே இதுல ஊடுருவீங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சொல்லிட்டுன்னு சொல்லலாம். இன்னொன்று பாத்தீங்கன்னா சில நேரத்துல ஏதோ பிரச்சனை ஆகிடும், ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவீங்க, இல்ல சில சிறைச்சாலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம், ஜெயிலுக்கு போறீங்க. அப்போ ஒரு 6 மாசம் உள்ள போட்டுருந்தாங்க, 3 மாசம் ஜெயில இருக்கிறீங்க அப்படின்னு 3 மாசம் அப்படியே உள்ளே இருக்கீங்க. இது ஒரு விதமான சொப்ரைட்டி. இதுவும் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறது. இது வந்து கம்பல்சரி சொப்ரைட்டில வரும், வேற வழி இல்லையே நிப்பாட்டுறது. இப்ப நீங்க இங்க குடிக்காம இருக்கிறீங்க, இது உள்ள இருக்கிறீங்க, இங்க போட்டு வச்சிட்டாங்க, இப்ப நீங்க குடிக்காம இருக்கிறீங்க. இதுவும் பாத்தீங்கன்னா கம்பல்சரி சொப்ரைட்டி. புரியுதுங்களா? நீங்க புரியலையாப்பா? இந்த ப்ராடக்ட் சொப்ரைட்டின்றது இது ஒரு டாக்டர் சொல்றாங்கன்றது, மாலை போட்டுக்கிறது, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சில நேரத்துல சொல்லுவாங்க, நீ 6 மாசம் குடிக்காம இருந்தா தான் நான் ஒய்ஃப் சேர்த்து வைப்பேன், நானு
ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. நீ 6 மாசம் குடிக்காம இரு, 3 மாசம் குடிக்காம இரு, முதல்ல நீ ஒரு 3 மாசம் வேலைக்கு போயிட்டு சம்பாதி, நீ சம்பாதிச்சு காமி, அதுக்கப்புறம் நான் என் பொண்ணை அனுப்புறேன் அப்படின்ட்டு மாமனார் வீட்டுல சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் சொசைட்டி. இதுவும் பாத்தீங்கன்னா இது நிக்குமா, இதுவும் நிக்காது. இதே மாதிரி கம்பல்சரி சொசைட்டி. வீட்டு உள்ளே சில நேரத்துல பார்ப்பாங்க, வீட்டு உள்ள பூட்டி வச்சுருவாங்க. நீ வெளியில போனதாலே குடிக்கிற, நீ திருப்பி போய் அவங்க பாக்குறாங்க, இதே செய்யற, நீ வீட்டு உள்ளே இருக்கலாம் சொல்லிட்டு வீட்டு உள்ள பூட்டி வச்சுருவாங்க. சில நேரத்துல நீங்களே கூட சொல்றீங்க, நான் வெளியில போனா நிறையாவே என் காலை வந்து ஒன் ஷாப்புக்கு போயிடுது, போதடிக்கு போயிடுறேன், என்ன ஒரு 4 நாளைக்கு பூட்டி வை, ஒரு வாரத்துக்கு பூட்டி வைன்னு சொல்லிட்டு வேற வழியில நீங்களே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இது கம்பல்சரியா நீங்க இது அனுப்பீங்க. இதே மாதிரி சிறைச்சாலை போறது, லாக்கப்புக்கு போறது, சில நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல கட்டி வச்சுருவாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சென்டர் உள்ள வந்து வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு குடிக்காம இருக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்பல்சரி சொசைட்டி. இது வேலை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேலை செய்யாது. இதுவும் என்னைக்குன்னா ஒரு நாள் கண்டிப்பா குடிச்சிருவாங்க. இதுவும் வேலை செய்யாது. இதெல்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கினே போகலாம். நீங்க எதுக்கோசம் நீங்க குடிய நிப்பாட்டினீங்க, எதுக்கோசம் போதை நிப்பாட்டினீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காரணம் தான் இருக்கு. இதெல்லாமே எதுவுமே வேலை செய்யாது. அப்ப எதிரா வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரண்டர் சொசைட்டி. இந்த சரண்டர் சொசைட்டிங்கிறது தான் இங்க நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரண்டர் சொசைட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க 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 சரண்டருக்கு வெண்ணுன்றோம், சரணாகதியை வெற்றிக்கு வழின்றோம். அதுதான் இங்க சொல்லி கொடுக்குறோம். நான் ஒரு குடிநோயாளி, எனக்கு குடி பிரச்சனை இருக்குது, போதை பிரச்சனை இருக்குது, குடிக்கிறதுனால என் குடும்பம் பாதிக்குது, வேலை பாதிக்குது, உடம்பு பாதிக்குது, மான மரியாதை போகுது, அசிங்கமாகுது, குழந்தைங்க பாதிக்குது, எதிர்காலம் பாதிக்குது, என்னால குடிக்க முடியாது, என்னால தொட்டு லைட்டா வாயில வைக்க கூட எனக்கு தகுதி இல்லை, எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் ஒரு குடிநோயாளின்ட்டு முழுமையா நீங்க சரண்டர் ஆகணும். எப்போ நீங்க 2 கையை தூக்கி சரண்டர் ஆகி எனக்கு உதவி தேவை, நான் மாறணும், நான் திரும்பணும், நான் நல்லாவணும், நான் ஒரு புது வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு முழுமையா 2 கையை தூக்கி நீங்க ஒத்துக்கிறீங்களோ அப்பதான் இந்த ப்ரோக்ராம் வேலை செய்யுது, நீங்க நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பை ஃபோர்ஸ், ஏதோ ஒரு விதத்துல வந்து ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு சூழ்நிலையினால வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நிப்பாட்டுறது. இது வந்து உங்களுக்கு நீங்க அப்படியே நீங்க இதுல குடிய நிறுத்தி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு காரணத்துல ஒரு ட்ரை ட்ரங்க்னுவாங்க, வறண்ட குடின்னுவாங்க, குடிக்காம இருந்திருப்பீங்க, போதடிக்காம இருந்திருப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு சுமூகமா, ஒரு சந்தோஷமா, ஒரு நிம்மதியா, ஒரு அமைதியா இருந்திருக்காது. குடிய விட்டு இருப்பீங்க, ஏதோ லாஸ் பண்ணிட்டா மாதிரி, ஏதோ லூஸ் பண்ணிட்டா மாதிரி, ஏதோ தொலைச்சிட்டா மாதிரி, ஏதோ இழந்துட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். சரண்டர் சொசைட்டின்றது அப்படி கிடையாது. ஒரு இதுதான் பாட்டில், இது எனக்கு வேணாம், இது எனக்கு தேவையில்லை, என்னால குடிக்க முடியாது, இது எனக்கு எதிர்காலத்துக்கு நல்லதில்லை, என் வாழ்க்கைக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு நீங்க தூக்கி போட்டுருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கையில இருக்கும்போது அது கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த சொசைட்டிலாம், இந்த சரண்டர் சொசைட்டில வந்து நீங்க முழுமையா விருப்பத்தோட மனசார உணர்ந்து அப்படி நீங்க எப்போ தள்ளி வைக்கிறீங்களோ இதுதான் சரண்டர் சொசைட்டி. இதுதான் வேலை செய்யும், லைஃப் லாங் வேலை செய்யும். வாழ்நாள் முழுவதும் நல்லா இருக்கலாம், நீங்க ஒரு குடிக்காத ஒரு வாழ்க்கை வாழலாம், போதடிக்காம ஒரு வாழ்க்கை வாழலாம். இந்த சரண்டர் சொசைட்டி அதுதான் நாங்க சொல்லி கொடுக்குறோம். அல்டிமேட் சரண்டர் மீன்ஸ் நாட் ஹேவிங் ஃபைட் எனிமோர். ஒன்ஸ் நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவல்ல இருந்து கூட ஒரு போராட்டம் நடக்காது. குடிக்கணுமா, குடிக்காம வேணாமா, குடி தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் லெவல்ல கூட ஒரு சின்ன சண்டை கூட நடக்காது. அந்த மாதிரி எப்போ நீங்க வந்து முழுமையா சரண்டர் ஆகுறீங்களோ வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வந்து குடியில இருந்து போதையில இருந்து முழு விடுதலை, சுதந்திரம். நீங்க திருப்பியும் குடிச்சிடுவீங்களோ போதை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பயம் தேவையில்லை. 100% வந்து இந்த சரண்டர் சொசைட்டின்றது வேலை செய்யுது, வேற எதுவுமே வேலை செய்யாது. இதுக்கு அடுத்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பத்தி ஒரு டீடைலா சொல்றோம். சரண்டர் சொசைட்டியை பத்தி இப்ப சொல்லிடுறோம். சரண்டர் சொசைட்டி என்னன்னா எப்படி சரண்டர் பண்றது, எப்படி வெளியே வருது, எப்படி குடியில இருந்து வெளியே வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றது, சந்தோஷமா வாழ்றது, நிம்மதியா வாழ்றது, வாழ்க்கை கோடத்துல வாழ்றதுன்றது வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இதுல இதை பொறுத்தவரைக்கும் எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். தேங்க்யூ.